ஏவை செய்த பாவம், ஆதாம் ஏவை செய்த பாவம் நீக்க பூவுலகில் வந்தேன். மாந்தர் பாவம் நீக்கிடவே, மாந்தர் பாவம் நீக்கிடவே சிலுவை சுமந்தே செல்கின்றேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்று தியானத்துக்குரிய வேத வாசிப்பு லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. தியானத்தின் தலைப்பு விசுவாசத்தை விட்டுவிடாதே. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் மனைவி சுகமடைய வேண்டும், மன அமைதி பெற வேண்டும் என்று பல நாட்களாக செபித்து வருகிறேன். இன்னமும் பதிலில்லை. ஆனாலும் நான் என் விசுவாசத்தில் தளர்ந்து விடவில்லை. சரியான தருணத்தில் அவள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு புதிய வாழ்வு வாழுவாள். அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று ஒரு அன்பான கணவர் தனது ஜெப வாழ்வை குறித்து பகிர்ந்து கொண்டார். தெய்வ பயமற்ற மனுஷரை மதிக்காத ஒரு நியாயாதிபதி இருந்த அதே பட்டணத்தில் ஒரு விதவை தாய்க்கு ஒரு மனிதனுடன் ஒரு பிரச்சனை இருந்தது. தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அந்த நியாயாதிபதியிடம் முறையிடுகிறாள். விதவைகள் கவனிக்கப்பட வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டு சட்டம் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் அச்சட்டம் இருந்தது. இந்த நியாயாதிபதிக்கோ இந்த விதவைக்கு நீதி செய்ய மனதில்லாதிருந்தது. அதற்காக அந்த விதவை ஓயவில்லை. தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தாள். கடைசியில் அந்த நியாயாதிபதி சொன்னதை கவனிப்போம். இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். அவன் அவளுக்கு இறங்கவில்லை. பதிலுக்கு அவளுடைய தொந்தரவை நிறுத்த எண்ணினான். அதற்காகவது நியாயம் செய்ய நினைத்தான். ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி ஒரு விதவை தனக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே அவளுக்கு பதிலளிக்க முற்பட்டான் என்றால், மகா உன்னதமானவரும் நம்மில் அளவற்ற அன்பு கூர்ந்திருக்கிறோமான தேவன் நமது ஜெபங்களை புறக்கணிப்பாரா? அவர் நம்மில் நீடிய பொறுமையும் அன்புமுள்ள தேவன் என்பதை ஒருவன் உணர்வானானால் நமது ஜெபங்களை, நமது கூக்குரலை அவர் கேட்கிறார் என்றும் நமது கண்ணீரை அவர் காண்கிறார் என்றும் நிச்சயம் நம்புவான். அவர் நிச்சயம் நியாயம் செய்வார் என்று விசுவாசத்துடன் காத்திருப்பான். அன்பானவர்களே, நமது ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் நாம் சோர்ந்து போவதற்கு முக்கியமான காரணம் விசுவாச குறைவுதான் என்றால் மிகையாகாது. நமக்குள் விசுவாசம் வேர் விட்டிருக்குமானால் நாம் அசைக்கப்பட மாட்டோம். நாம் விசுவாசத்தை இழந்து போவதினாலேயே நமக்குள் சோர்வு வருகிறது. மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று இயேசு ஒரு கேள்வியை முன்வைத்தார். ஆகவே நமது விசுவாசம் எப்படிப்பட்டதென்று நம்மை நாமே நிதானித்து பார்ப்போமானால் நலமாயிருக்கும். தேவ அன்பை உணர்வோமானால் அவரை விசுவாசித்து அவரது வேலைக்கு காத்திருப்பது நமக்கு கடினமாயிராது. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, என் ஜெபங்களுக்கு தடையாக இருக்கிற விசுவாச குறைவை என்னை விட்டு அகற்றும். நான் விசுவாசத்தில் வளர கிருபை தாரும். ஆமேன்.